கடன் தள்ளுபடியை 75,000 உயர்த்தி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் அதற்கு அன்புமணி கருத்து தெரிவித்திருக்கிறார். இது போதாது, சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துகிறோம். உங்களோட இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய அந்த வங்கி கடன், அந்த பயிர்க்கடன்களில் அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் இப்போது கடன் தள்ளுபடி தொகையை 75,000 வரை உயர்த்தி முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பும் உழவர்களுடைய கடன் சுமையை போக்குவதற்கு போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பால் கூடுதலாக 21,000 பேர் மட்டுமே பயனடைவார்கள். கூட்டுறவு வங்கிகளில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய கடனின் அளவு திரும்ப செலுத்த முடியாத நிலையில் அவற்றை முழுமையாக தள்ளுபடி செய்தால் மட்டும்தான் அவர்களுக்கு பலன் கிடைக்கும். அதை விடுத்து 6.5 லட்சம் பேருக்கு மட்டுமே முழுமையாக கடனை தள்ளுபடி செய்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய 8.5 லட்சம் விவசாயிகளுக்கு வெறும் 35,000 மட்டும் கடன் தள்ளுபடி செய்வது நியாயம் அல்ல எனவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் பயிர்க்கடனை தள்ளுபடி பற்றி வாக்குறுதி அளித்திருந்த தமிழக வெற்றிக் கழகம் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் உழவர்களுடைய அந்த கடனை முழுமையாகவும் அதற்கு மேல் நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் வாங்கிய கடனில் 50 விழுக்காடு தள்ளுபடி செய்யப்படும் என்றும் கூறியிருந்தது. அதை நிறைவேற்றுவதுதான் அறமாக இருக்கும் எனவும் பாமக தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார். ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை காரணம் காட்டி இந்த கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் புறந்தள்ளுவது நியாயமில்லை எனவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். மராட்டிய மாநிலத்தில் 55 லட்சம் உழவர்கள் வாங்கியிருந்த கடன் 36,000 கோடி மதிப்பிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய அந்த மாநில அரசு முடிவு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது எனவும் அதை மேற்கோளாக எடுத்துக்கொண்டு தமிழக அரசும் அதே போல முழு கடனையும் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.